This is Special Moments program. Last episodeல ரோஸ்லின் அக்கா நம்ம அவங்களோட ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. இன்னைக்கும் அவங்களோட இன்னொரு ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டை நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. ஹலோ அக்கா, லாஸ்ட் டைம் நீங்கள் ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டை ஷேர் பண்ணீங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் மொமெண்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணலான்னு இருக்கீங்க அக்கா? ஓகே, இன்னைக்கு என்னென்னா, அதாவது நான் என்னுடைய காலேஜ் லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு நான் காஸ்பல் சொன்ன ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டு. ஸோ அது ஷேர் பண்ணலான்னு யோசித்தேன். அதாவது ஆண்டவர் வந்து என்கிட்ட வந்து நான் காலையிலேருந்து ப்ரேயர் பண்ணேன், பைபிள் வாசிக்க ஆரம்பித்தேன். அது அதுக்கு முன்னால் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அப்படி இருக்கும்போது ஆண்டவர் வந்து ஒரு இது ஆரம்பிக்க சொன்னார், ஒரு ப்ரேயர் செல் ஆரம்பிக்க சொன்னார். ஸோ ஆரம்பித்தேன். அதில் ரொம்ப பேர்லாம் வரல, கொஞ்சம் பேர் தான் வந்துட்டு இருப்பாங்க, ஒரு 2-3 பேர் வருவாங்க. நான் எனக்கு என்ன ஆண்டவர் அன்னைக்கு பேசியிருக்காரோ அதை போய் அவங்களுக்கு ஷேர் பண்ணி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுவோம் எங்கள் காலேஜில். பட் என்னென்னா, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய ஃப்ரெண்ட், என்னோடய கிளாஸ்மேட் ஹேமா, அவள் வந்து ஒரு நான் கிறிஸ்டியனு. அவள் வந்து நான் கூட இந்த ப்ரேயர் ஃபெலோஷிப்க்கு வரட்டா அப்படின்னு கேட்டது எனக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. ஓகே வான்னு சொல்லி வர வச்சேன். ஆனால் ஒரு 2வது நாள் எங்களோட ப்ரேயரில் பார்த்தோன்னா அவங்க அக்காவும் அந்த காலேஜ் பயங்கரமாக வந்து திட்டினாங்க. நீ வந்து என்ன இந்த மாதிரி ப்ரேயர்லலாம் ஜாயின் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி திட்டும்போது எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா நானும் ஃபஸ்ட் இயர் காலேஜ், அவங்க சீனியர், எனக்கு 17 year old. நான் ஐயோ என்ன எப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு பதட்டமான நிலைமாச்சு. ஸோ எனக்கு வந்து இவ அடுத்த நாள் ப்ரேயருக்கு வருவாளா இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகமாக இருந்தது. பட் நெக்ஸ்ட் டே ஷீ கேம். வந்துட்டு அவள் என்ன சொன்னான்னா, ரோஸ்லின் எனக்கு வந்து ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குது. இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் மட்டும் உங்கள் ஜீசஸ் வந்து செய்துட்டார்னா நான் அப்படியே ஜீசஸை வந்து நான் என் லைஃப்பில் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து ப்ரேயர் செல்லில் ஃபர்ஸ்ட்டு ஒரு சோல் வந்து ஏசப்பாவை அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாப்லையே அப்படின்னு. என்ன அப்படின்னு சொல்லும் போது அவள் சொன்னால், நாங்கள் ஒரு ரெண்டட் வீட்டில் இருக்கோம். அந்த ரெண்டட் வீட்டில் வந்து எங்களை காலி பண்ண சொல்கிறாங்க. எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு டீசெண்டான ஒரு அதர் ரெண்டல் வீடு வேணும். அதுவும் 1 weekல இது நடக்கணும். நாங்கள் வந்து குவார்ட்டர்லி ஹாலிடேஸ்க்காக வரோம். அப்போ செப்டம்பர் எண்டு. அப்போ நான் சொன்னேன், சரி நான் ப்ரே பண்ணுறேன் ஹேமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, வீட்டுக்கு வந்துட்டு 1 week பயங்கரமாக ப்ரே பண்ணுறேன். ஏசப்பா, ஒரு ஆத்துமா, ஒரே ஒரு நல்ல வீடு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு, அவள் வந்து ஏசப்பா உங்கள்கிட்ட வந்துடுவா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக காலையில் மதியானம் நைட்டுன்னு பயங்கரமாக ப்ரே பண்ணிருக்கேன். காலேஜ் ரீஓப்பன் ஆகுது, நான் போகிறேன். ஹேமா அந்த பக்கம் வரா. எனக்குள்ளே ஒரு பயம், அன்று ஜபத்தை கேட்டிருப்பாரா இல்லையா, இவன் இனிமேல் பிரேசல் வருவாளா, இவங்க அக்காத்தை வேற திட்டியிருக்காங்க, இனிமேல் பிரேசல் வராமல் போயிடுவாளான்னு பயங்கர ஒரு கன்ஃபியூஷன் எனக்குள்ளே இருக்குது. அவள் அங்கேருந்து ஓடி வந்து என்னை பண்ணிட்டு, உன்னோட ஏசப்பா உயிரோட இருக்காரு, அவர் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி சொன்னா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப என்ன நடந்தது ஹேமா, வாடகைக்கு வீடு கிடைச்சிருச்சா அப்படின்னு சொன்னேன். வாடகை வீடு இல்லை, சொந்த வீடே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா. அதாவது அந்த வீக்ல அவங்களுக்கு ஹவுசிங் போர்ட்ல இருந்து அவங்க அப்பா முந்தி அப்ளை பண்ண ஒரு இதுல வந்து அவங்களுக்கு ஒரு வீடு லாட் விழுந்து, ஸோ தே காட் நியூ ஹவுஸ், அவங்க ஓன் ஹவுஸ். ஸோ ரெண்டட் வீடு கேட்ட அவளுக்கு ஹேமாக்கு வந்து ஓன் ஹவுஸ் கிடச்சோன்னே அவங்களுக்கு வந்து சந்தோஷம் தாங்கவே முடியல. அண்ட் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் சோல் அவள் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டா. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேமா மட்டும் இல்லை, அந்த திட்னா அவங்க அக்கா, அந்த ஹோல் ஃபேமிலி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியனாக இருக்காங்க. ஸோ இது என்னோட லைஃப்பில், காலேஜ் லைஃப்பில் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். தேங்க்யூ அக்கா, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவங்க ரசிக்கப்பட்டதில் நீங்களும் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக ஹெவனில் ஒரு பெரிய செலிப்ரேஷனே இருந்திருக்கும். ஒரு ஜெனரேஷனையே வந்து ஆண்டவர் உங்கள் மூலமாக ரட்சிப்புக்குள்ளே நடத்தியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா. தேங்க்யூ. இது போல் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்ஸில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். அண்ட் உங்களோட questions அண்ட் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேர்ட் லைஃப் ஃபவுண்டேஷன் சேனலை.